வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, கல்யாண வைபோகமே கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதீர் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பக்கத்தில் இருந்த பாட்டிலை எடுத்து நீரை மொத்தமாக குடித்து முடித்த ராம், எது சொல்றீங்கம்மா என்றான். ஒருவேளை தோட்டத்தில் பார்த்தது அம்மா எப்போதும் சொல்கிற சுஜி குட்டியோ? நினைக்கவே இனித்தது. அதான் கையில ஒன்ன வச்சுக்கிட்டு வாயில ஒன்ன சாப்பிட்றையே, இந்த மைசூர் பாக்க சொன்ன. கவுசி ஆன்டி உனக்காக ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்து விட்டுருக்காராம் என்று சந்தோஷத்துடன் சொல்ல, அவனுக்குள் மீண்டும் இன்ப அலை. யாருமா கொண்டு வந்தது? நான் பார்க்கவே இல்லையே. அதான் உங்க சுஜி வந்தாங்களா இல்ல கவுசி ஆன்டியே வந்தாங்களா? அத்தை பாகுபதம் போதுமான்னு பாருங்க. இதுக்கு மேல வச்சா வெள்ளத்துல பால் சேர்க்கும் போது திரிஞ்சிரும். போதும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு தடவை பார்த்துருங்க அத்தை என்று அங்கே 30 நாட்களில் ஆங்கிலம் கற்பது எப்படி என்கிற புத்தகத்தை 33,333 முறையாய் படித்து கொண்டிருந்த கேவியை பார்த்து கேட்டார். ஐ ரீட் 4 worries. யூ டோன்ட் லீவ் மீ அலோன் தோ வரேன் என்ற கேவி புத்தகத்தை வைத்துவிட்டு எழுந்து செல்ல, இங்கே ராம் தவித்தான். அன்னையிடமிருந்து ஒன்றும் சாதகமாக பதில் வராததான். யாருமா கொண்டு வந்தா ஸ்வீட்ட? அதுவா, ராஜன்தான் வந்தான். வந்துட்டு உடனே கிளம்பி போயிட்டான். உள்ள வானாலும் வரலை. நெக்ஸ்ட் டைம் நீ வந்து கூப்பிடுறாம், அப்பவாவது வருவான் என்று வசு சொல்ல, விளங்கிடும். ஏற்கனவே எங்க 2 பேத்துக்கும் காலேஜ்ல 7ஆம் பொருத்தம். இதுல நான் வேற அவனை பர்சனலா இன்வைட் செஞ்சு 7:30 கூட்டணுமா? தேவையே இல்லை என்று அடிக்குரலில் சொல்ல, அது காதில் விழாததால் அவனை திரும்பி பார்த்த வசுவிடம், ஒண்ணுமில்ல, கூப்பிட்டா போச்சு. அது சரி, பிருத்வி மட்டும்தான் வந்தானாமா என்றான் பிடித்த பிடியை விடாமல். ஆமாப்பா, அது கூட ஏதோ ஆபீஸ்ல இருந்து வந்தான் போல. இங்கிருந்தே அப்படியே வேற ஏதோ ஜோலி கூட இருக்குன்னு அவசரமா கிளம்பி போயிட்டான்ப்பா. ராணி, அந்த ஏலக்காய் தட்டி வச்சிருக்க இல்ல, அத போடு என்று சர்க்கரை பொங்கலில் கவனத்தை திருப்ப, சூட்டில் போட்ட நீராய் பிசு பிசுத்து போனது ராமின் ஆர்வம். அப்போ அது அந்த சுஜி இல்லையா? ஐயோ, அப்ப யாரது? தன் மீது மோதி தன்னையே கதி என்று நம்பி வந்தவளை கடைசி வரை கரை சேர்க்க வேண்டாமா? உள்ளம் கேட்க, புத்தியோ அடங்குடா, பெரிய சந்திரகாந்தா. தியாகராஜ பாகவதர் காலத்து வசனம் எல்லாம் ரொம்ப தேவை. ஏதோ நாய்க்கு பயந்து பிடிச்சா. ஏன் அப்போ நீ இல்லைன்னா அந்த வாட்ச்மேன் இருந்திருந்தா அவனை கூட இப்படித்தான். சீச்சி, எனக்கு பிடிச்ச பெண்ண வாட்ச்மேன் அண்ணாவோட. டேய், வாட்ச்மேன் உனக்குத்தான் அண்ணா, அவளுக்கு என்ன கூட பிறந்தவனா? பாட்டி வைத்து விட்டு சென்ற புத்தகத்தில் கண்கள் நிலைக்க, வாய், பாட்டி, இதை நீங்களும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளா படிக்கிறீங்க. அவன் 30 நாள்னு சொல்றதுக்கு பதிலா 30 வருஷம்னு போட்டிருக்கான்னு நினைச்சீங்களா என்று கிண்டல் செய்துவிட்டு நகர்ந்தான். கையில் டாக்டர் கோட் இருந்த மாதிரி இருந்ததே. அப்போ இந்த பிரியா கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தியா அந்த பெண்? ஆர்வத்துடன் நேரே ஹாலுக்கு செல்ல, அங்கே சந்தானம் மட்டும் அமர்ந்திருந்தார். வேகமாக அந்த மகனை பார்த்து கையில் அழுத்த போன போனை கீழே வைத்தவர், என்ன ராம், என்னவோ அவசரமா வர, என்ன வேணும்பா என்று கேட்க, அவன், டேட், இப்ப வந்தாங்களே, அதான் பிரியா மற்றும் அவ ஃப்ரெண்ட்ஸ். எந்த மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறாங்க? இவ 2nd இயர் தானே? மகன் குரலில் இருந்தே ஏதோ என்று யூகித்த சந்தானத்திற்கு அவன் எதற்காக கேட்கிறான் என்று ஆர்வம் கூடியது. ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் பசங்கப்பா அவங்கெல்லாம். எஸ், 2nd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எதுக்கு கேட்குற? இல்ல, அவங்க கூட வந்த ஒரு பெண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது, அதான் என்று இப்போது தந்தையின் விசாரிப்பில் ஒரு உள் அர்த்தத்தை உணர்ந்து அடக்கி வாசித்தான். ஓ அப்படியா, சரி, நம்ம பிரியா கிட்ட பேசி கேட்டுடு என்று ஒரு மாதிரி சிரிப்புடன் சொல்ல, அவனுக்கு என்னவோ போலிருந்தது. 2nd இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் என்றால் ரொம்ப சின்னவளாக இருப்பாளோ?
பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. ஒருவேளை ஒவ்வொரு வகுப்பிலும் 2 வருடம் பின் தங்கி படித்திருப்பாளோ? ஆமாம், அதனால்தான். அப்படிப்பட்ட முட்டாளுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள் பாரு. அடங்குடா. சரி, எனக்குன்னு இருந்தா நான் தேடாமலேயே என்கிட்ட வரும் என்ற தனக்குள்ளே முடிவெடுத்தவன் மீண்டும் ஒரு முறை அவளை தன்னிடம் அறிமுகப்படுத்திய நாயை பார்த்து ஒரு நன்றி நவில போனான். போகும்போதே, அவ பேர் என்னவா இருக்கும்? நாய் டாக் என்று அவள் உளறியது இப்போதும் அவனுக்கு சிரிப்பை வரவழைக்க, ஓகே, மிஸ் நாய். சி, மிஸ் நாயகி. குட். பின்னரடா ராம், நீ இவ்வளவு பொருத்தமா பேர் வச்சிருக்கியே. அதற்குள் அவனை பார்த்து டைகர் குறைக்க அடுத்த சில மணித்துளிகள் நாயுடன் கழிந்தன. நாளைக்கு போரூர்ல நம்ம புது ஆபீஸ் பிரான்ச் ஒன்று திறக்கிறது சம்பந்தமா அந்த புரோக்கரை சென்று பார்க்கணும். அவர் கூட ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல தான் இருக்கிறதா சொன்னார் என்று மறுநாள் என்னவோ அவன் பார்த்த மிஸ் நாயகி அவனுக்காக ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வாசலில் கையில் ஒரு சுயம்வர மாலையோடு காத்து கொண்டு நிற்பது போல மனதில் கனவுடன் பிளான் போட்டான். காரில் அந்த ரீனா சுஜியிடம், சுஜிக்கா, நானும் என்னோட MBBS படிப்பை முடிச்சுட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல உங்களை மாதிரியே கார்டியாலஜி தான் படிக்க போறேன். எனக்கு ஒரு சீட் இப்பவே சொல்லி வச்சிடுங்கக்கா உங்க டீன் கிட்ட என்று சொல்லி கொண்டிருந்தாள். சர்வீஸ் சென்டரில் இருந்து ஆட்கள் வந்து அவனது பைக்கை எடுத்து சென்றதும் அவர்களுடனே இவனும் சென்று அதற்கு தேவையான படிவங்களை பூர்த்தி செய்து முடித்து வீட்டுக்கு வரும்போது இரவு 8 மணி. என்னவோ மனமே சரியில்லை. அவனுக்கு என்று இருந்த ஒன்று அவனுக்கு இல்லாமலேயே கையில் இருந்து பறிக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வினை அவனால் வராமல் தடுக்க முடியவில்லை. அந்த வீட்டில் நடந்ததை நினைக்க கூடாது என்று மனதை கடிவாளமிட்டாலும் முதலில் அந்த வெள்ளை சுரிதாரில் பார்த்த உருவம் நெஞ்சில் நிழலாட, அடுத்த நிமிடம் அந்த வெள்ளை சுரிதார் முழுவதும் ரூபாய் நோட்டுகளால் நிரப்பப்பட்டு இருந்தது போன்ற காட்சியும் கூடவே வந்து அவன் முகத்தையும் உள்ளத்தையும் கடினமுற செய்தது. வீட்டில் வரதனும் கௌசியும் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு சென்றிருக்க சுஜி படித்து கொண்டிருந்தாள். கோந்து ஏதோ கிச்சனில் உருட்டி கொண்டிருக்க இவன் சென்றதும், என்னடா ராஜா, சாப்பிடலாமா? நாங்க 2 பேருமே உனக்காகத்தான் வெயிட்டிங் என்றார். அவன் முகத்திலிருந்தே அவனுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று புரிந்தது. தோ 5 நிமிஷம் தாத்தா, மழையிலையும் சகதியிலேயும் இருந்தது, ஒரு குளியல் போட்டுட்டு வர. அம்மா செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்களா நைட்டுக்கு டிஃபன்? இல்லடா, நாமே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேன் கௌசியிடம். தோ அடை மாவு ரெடி, கூட கொஞ்சம் கேரட் துருவி போடணும், வெங்காயம் கட் செஞ்சாச்சு. நீ குளிச்சுட்டு வந்தவுடன் சூடா சாப்பிடலாம், வா. அவன் மனதில் ஏதோ போட்டு உருட்டி கொண்டிருக்கும் போது மட்டுமே அவரை தாத்தா என்பான் என்பது தெரிந்து அவனே சொல்லட்டும் என்று நினைத்தார். இந்த சுஜி எங்க தாத்தா, அவளை ஹெல்ப் பண்ண சொல்லுங்களேன். ஏண்டா, எனக்கு கை நல்லாத்தானே இருக்கு, இந்த சின்ன வேலையை நான் செய்ய மாட்டேனா? சுஜி குட்டிக்கு நாளைக்கு காலையில ஏதோ டெஸ்ட், அப்புறம் காலேஜில் அவங்க சீஃப் ஒரு சர்ஜரிக்கு போறாராம். அது என்னவோ புதுவிதமான ஆப்ரேஷனாம். சுஜியும் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அசிஸ்ட் செய்ய போறேன்னு சொல்லி அது சம்பந்தமா கூட ஏதோ குறிப்பு எடுக்கணும்னு சொன்னாப்பா. அதான் அவளை டிஸ்டர்ப் செய்யல. சரி, நீ குளிச்சுட்டு வா, நேரமாகுது. தங்கையை பார்த்து அவள் சரியான நேரத்துக்கு வந்து விட்டாளா என்று கேட்டுவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்றவன் குளித்துவிட்டு வருவதற்குள் கோந்து அடையை செய்து வைத்திருந்தார். சுஜியுடன் ஏதோ சிரித்தபடியே பேசியவர் இவன் வந்ததும் தட்டை இவன் புறம் நகர்த்தி அதில் அடையை வைத்துவிட்டு, என்னோட டியூட்டி, நீங்க 2 பேரும் கிளீனிங் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு என்றார். சுஜி அதை எப்போதும் செய்வது போல பிருத்திவி தலையில் கட்டலாமா என்று யோசித்து அவனை கடை கண்ணால் ஒரு பார்வை பார்த்தபடியே, அண்ணா எனக்கு ரெஃபர் செய்யணும், சோ நீ மட்டும்தான் ஓகேயா என்று கேட்டு கோந்துவை பார்த்து கண்ணடித்தாள். ஒன்றும் பேசாமல் தட்டை மட்டுமே பார்த்து அதில் இருந்த அடையை உண்டபடியே தலையை மட்டும் ஆட்ட வியப்பாக கோந்துவை பார்த்து கண்ணாலே அவரிடம், என்ன வந்தது இவனுக்கு என்று கேட்க அவர் உதட்டை பிதுக்கினார். இதுவே சாதாரணமாக இருந்தால் அவன் அவளை அதிசயமாய்
அண்ணா என்று கூப்பிட்டதற்கு நக்கலாய் ஏதாவது வரும். மேலும் அவர்கள் வீட்டில் எல்லோரும் அவரவர் வேலையை செய்தே ஆக வேண்டும் என்றும் எழுதப்படாத சட்டம் உண்டு. அதை சொல்லியே அவளையும் தன்னுடன் இருத்தி விடுவான். இன்று அமைதியாக இருந்து ஒன்றும் சொல்லாமல் இருந்ததே அவனுடைய மனதில் வேறு ஏதோ இருக்கிறது என்று மற்ற இருவருக்கும் உணர்த்த அவர்களுமே ஒன்றும் பேசாமல் உணவை முடித்தார்கள். கோந்து பேத்தியை சென்று அவள் படிப்பை தொடருமாறு சொல்லி இவனுடன் அனைத்தையும் ஒழித்து போட உதவி அவன் மொட்டை மாடிக்கு சென்றபோது அவன் பின்னாலேயே சென்றார். அங்கே ஒரு ஓரமாக நின்று அவன் மெதுவாக மாடியை நடையால் அளப்பதை ஒரு 10 நிமிடம் பார்த்து அதற்கு மேல் பொறுமையை கடைபிடிக்க முடியாமல், ராஜா என்ன டிஸ்டர்பா இருக்க? புது பைக் இப்படியாச்சேன்னு இருக்காப்பா என்றார். விடுங்க தாத்தா, அதையெல்லாம் வாரண்டி இருக்கு, அது இல்ல. ராஜா நீ ரொம்ப ஜாக்கிரதைன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஸ்டாண்டு சரியா போடாததால கீழே சரிஞ்சு விழுந்ததுன்னு சுஜிகிட்ட சொன்னியாமே என்ற குரலிலேயே அவளிடம் சொன்னதால் அதை தான் நம்பவில்லை என்று குறிப்பாக உணர்த்த அவன் அவரை தீர்க்கமாய் ஒரு பார்வை பார்த்தான். கோந்து பெரிய ஆள்தான் நீங்க. கரெக்ட். என்னை உங்களுக்கு தெரியாதா? ஸ்டாண்டெல்லாம் சரியாத்தான் போட்டேன். ஆனா இருங்க, சுஜி எங்க இப்படி ஆச்சுன்னு சொன்னாளா? சொன்னாப்பா, அவனோட ஆபீஸ்க்கு வந்ததே நான் சொல்லித்தான். அடையாறு பக்கம் போறேன்னு போன் செய்தப்போ நான் தான் நீயும் நேரத்துக்கு கிளம்பிடுவ, அதனால உன்னோட வீட்டுக்கு வர சொன்னேன். வசு வீட்டுல தானே இது நடந்தது? ஆமாம் கோந்து, அந்த பொண்ணு அந்த அந்த மகா கனம் பொருந்திய திருவாளர் சந்தானத்தின் சந்தான புத்திரி சம்யுக்தா மேடம் தான் ஓட்ட தெரியாம அவங்களோட காரை கொண்டு வந்து ஓரமா நிறுத்தி இருந்த என்னோட பைக் மேல மோதி அதை தள்ளிட்டாங்க. இடிச்ச வேகத்துல உடஞ்சிருச்சு. சோகத்துடன் சொல்ல அனுபவசாலியான அவர், எது உடஞ்சிருச்சு ராஜா, உன்னோட மனசா என்று ஒரு பாயிண்டை பிடிக்க மீண்டும் ஒரு கூர் பார்வை அவரை பார்த்து இல்லை என்ற தலையை அசைத்தான். கோந்து, உங்க பேரன் அவ்வளவு ஈஸியா தன்னோட மனசை மாத்திக்க மாட்டான், உடையவும் விடமாட்டான். ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு அழகாத்தான் இருக்கான்னு நினைச்சேன். நான் கடைசி முறையா அவளை பார்த்து நிறைய வருஷம் ஆச்சு. கடைசி முறை என்ன, அந்த ஒரு முறைதான் பார்த்திருக்க. ஆனா அவளோட குழந்தைத்தனம்னு நான் ரசிச்சது. விடுங்க கோந்து, அந்த பொண்ணு அவங்க அப்பாவோட வாரிசுன்னு 10 நிமிஷத்துல நிரூபிச்சிட்டா. அங்கே நடந்ததை சுருக்கமாக சொல்லி முடித்தான். கடைசியில் அந்த வாட்ச்மேன் கொண்டு வந்த கவரில் பணம் இருந்ததை பற்றி சொன்னபோது எவ்வளவு முயன்றும் அவன் குரலில் ஒரு ஏமாற்றம் இருந்ததை அவனால் மறைக்க முடியவில்லை. வாடா ராசா வா, உன்னோட கணிப்பு சரியா இருந்ததேன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு வருத்தத்தோடு இருக்கேனாலே அவன் உன்னோட மனசுக்குள்ள வந்துட்டா. ஆனா நீ உங்க அப்பனை விட ரோஷக்காரன். கோந்து, நீ நாளைக்கே கௌசிக்கிட்ட இல்ல இன்னைக்கு ராத்திரியே அவகிட்ட இத பத்தி பேசி நாளைக்கு வசுகிட்டையும் பேசி அவ்விடத்தில் பாதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆட்டம் தொடங்கியாச்சு. மானசீகமாக அந்த கோவிந்தாவுக்கு ஒரு கும்பிடு போட்டார். ஒரு ஜோடி கிக் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்பப்போ இனிமே நின்னாலும் பிக்கப் கொடுத்துடலாம். இப்ப அடுத்த ஜோடி எப்படி சேர்த்து வைக்கணும்னு தான் யோசிக்கணும். பேரன் சொல்லிவிட்டு தன்னுடைய முகத்தையே பார்த்திருப்பதை கண்டு, அப்படியா, கௌசியும் வசுவும் ரொம்பவே வருத்தப்படுவாங்கப்பா. என்ன செய்யறது, விதின்னு ஒண்ணு இருக்கே. முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்வாங்க. இங்க முதல்லையே உனக்கு அவளை சின்ன வயசுல காலேஜ்ல பார்த்தப்போ மனசுக்கு பிடிக்கல. இப்ப சரி, வளர்ந்த பிறகாவது பார்த்தா இந்த சந்திப்பு இப்படி மோதலோட ஆரம்பிச்சு அப்படியே முடிஞ்சாச்சு. அது சரி, அந்த பணத்தை அந்த பொண்ணு மூஞ்சியிலே வீசி அடிச்சிட்டில்ல. என்னோட பேரன் இதைத்தான் செஞ்சிருப்பா இல்லடா ராஜா என்று அவனை அவர் இப்போது அடிக்கண்ணால் பார்க்க அவன் தலை குனிந்தான். வாயோ, பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம் என்று பாடியது. என்னடா அந்த பணத்தை திருப்பிட்டில்ல? சுத்த திமிர் பிடிச்ச பொண்ணு போல தெரியுது. மனசு வேற ஒரு பொண்ணோட மனசு போல இல்லாம கடினமா இருக்கும் போல இருக்கு. பிருத்வி மனதில் அவள் அவனுடைய டயரை அவ்வளவு மெதுவாக என்னவோ அதற்கு வலிக்குமோ என்று நகர்த்த முற்பட்டது கண்ணில் தோன்றி அதற்கு பின் அந்த கருப்பு ரோஜாவை
இப்போதும் அவன் அவளை லூசு என்று நினைத்தது முகத்தில் ஒரு சிரிப்பை தருவிக்க அந்த ரோஜாவை கையாண்ட விதம் அவள் மென்மையானவள்தான் என்று அவள் புறம் வாதிட்டது. அவன் முகம் போன போக்கிலிருந்து பையன் யோசிக்கிறான் என்பது புரிப்பட கோந்து ஆட்டத்தின் சூட்சுமங்களை களத்தில் காட்ட முடிவு செய்தார். என்னடா, நான் சொல்றது உண்மை போல? நான் கூட இந்த வசு வளர்க்கிற பொண்ணு பொறுப்பா அடக்கமா இருப்பான்னு இருந்தேன். இதெல்லாம் என் பையன் சொல்ற மாதிரி நம்ம மாதிரி குடும்பத்துக்கு சரி வராது. சும்மா பளபளன்னு வேற உடை போட்டுட்டு மினிக்கிட்டு இருந்திருப்பாளே. அந்த காலத்திலேயே அவ பாட்டி உடுத்தாது உடையா? இப்ப பட்டணத்து நாகரீகம் வேற. இது சரி வராது ராஜா. முதல்ல அவளை நேர்ல பார்த்து, வேண்டாம் அந்த பணத்தை எங்கிட்டு கொடு, நான் நேர்லயே போய் நாக்கு பிடிங்கிற மாதிரி ஒரு 4 வார்த்தை அந்த பொண்ணை கேட்கணும். ஐயோ, இவரிடம் சொன்னது இப்படி அவள் மேல் காட்டமாக திரும்புதே. அதிர்ந்தான் பிருத்வி. அது எப்படி பொறுப்பில்லைன்னு முடிவுக்கு வர முடியும்? கோந்து, அப்படி ஒன்றும் தெரியல. பொறுப்பில்லாமலா மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அவங்க 3 கம்பெனியில பொறுப்பான பதவியில இருப்பா? மேலும் அந்த பாட்டி வேணும்னா ஏதோ பளபளன்னு வயசுக்கு சம்பந்தமே இல்லாம உடை போட்டிருந்தாங்க. சம்யுக்தா டீசென்டா ஒயிட்ல ஒரு சுடிதார் போட்டிருந்தா. அதுல கூட கண்ணில் அடிக்காத மாதிரி சின்ன சின்ன பிங்க் பூ இருந்தது. கழுத்துல கூட கனமா ஒரு புது டிசைன் செயின் போட்டிருந்தா. வித்தியாசமா இருந்தது. இருக்கட்டும் கோந்து, நீங்க ஒண்ணு அம்மா கிட்ட இது பத்தி இப்ப சொல்ல வேண்டாம். என்னடா, அவங்க தோழி வளர்ப்பு சரியில்லைன்னு நீங்க சொன்னா அவங்க மனசு வருத்தப்படும். நானே சம்யுக்தாவை நேர்ல பார்த்து திருப்பிடுறேன். அவசரமாக சொன்ன பேரனை முகத்தில் கேள்விக்குறியோடு பார்க்க அவன் என்ன என்ற புருவத்தை உயர்த்தினான். மனதுள், சம்யுக்தாவா? பேஷ் பேஷ். இதுவரைக்கும் அந்த பொண்ணுக்கு சொன்னது போல ஐயா பேரை சொல்றாரோ? ஒயிட் கலர் சுடிதார்ல பிங்க் பூவா? மகனே, இது நாள் வரைக்கும் நாய் மாதிரி கலர் பிளைண்டா இருந்த நீ சுஜி ப்ளூ கலர்ல துப்பட்டா வாங்கிட்டு வர சொன்னா வயலட் கலர்ல வாங்கிட்டு வந்து இதுதான் ப்ளூன்னு அழிச்சாட்டியம் செய்து சண்டை போட்ட. பேஷ். கழுத்தை வேற சார் நோட்டீஸ் பண்ணி இருக்கார் போல. வித்தியாசமா செயினா? மடையா, அது நீ போட்டிருந்ததுடா, உன்னோட செயின் தான் அது. நினைத்தவர் இதை எதையும் சொல்லாமல் வெளியே, இல்ல என்னமோ அந்த பெண்ணுக்கு வக்காலத்து வாங்குவதை பார்த்தா. கேட்க, விடுங்க கோந்து, எதுக்கு நம்மால ஒரு பொண்ணை பத்தி தப்பா? நம்ம சுஜி கூட சில சமயம் முன் கோபத்துல இந்த மாதிரி எதையாவது செய்யறது இல்லையா? அதான் சொன்னேன். ஓ, அப்ப அந்த பொண்ணு யாரு? சம்யுக்தா. அதுவும் உனக்கு சுஜி மாதிரி தானா ராஜா? சரி விடு, எனக்கு என்ன வந்தது. நான் கீழே போறேன், இன்னும் பாலை காய்ச்சணும், சீக்கிரம் வந்துடுப்பா. அவர் சுஜி மாதிரி தானா என்றதும் ஒரு நிமிடம் ஆமாம் என்று தலையை ஆட்ட ஆரம்பித்தவன் உடனேயே அதிர்ந்து நிறுத்துவதை போகிற போக்கில் கண்ட கோந்து தனக்குள் சிரித்து கொண்டார். வாயோ, சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே, என் மீது காதல் வந்தது எப்போது என்று நீ கொஞ்சம் சொல்வாயா என்று பாட அவன் திரும்பி முறைத்தான். இல்லடா, இன்னைக்கு மதியம் பூவெல்லாம் கேட்டுப்பார்ல நம்ம சூர்யாவும் ஜோவும். ஜோ அந்த வெள்ளை சுடிதார்ல அசத்தலா இருந்தா. அது என்னதான் இருக்கோ அந்த வெள்ளை சுடிதார்ல என்று இப்போது திரும்பி பார்க்காமலே சென்றார். அவனும் அந்த படத்தை பார்த்திருக்கிறான். இப்போது ஜோ முகத்துக்கு பதிலாக சம்யு முகம் வர, என்னது, நிறுத்து பிருத்வி, இது சரிப்படாது. பார்த்த இல்ல, இன்னைக்கு பணத்தால் அடிச்சா உன்னை, நிறுத்து. தாத்தா சொன்னது சரிதான். தாத்தா என்ன சொன்னார்? அவர் முதல்ல சொன்னது சரியா, கடைசியில சொன்னது சரியா? தலையை உலுக்கியவன் இந்த சிந்தனையை விடுத்து உறக்கத்தை தழுவ கீழே வீட்டுக்கு சென்றான். நாளை முதல் வேலையாய் சம்யுவை பார்த்து பணத்தை கொடுத்துடணும். அப்புறம் அந்த ஈவினிங் காலேஜ்ல MA சேரணும். அப்புறம் அவ இருக்கிற பக்கமே திரும்ப கூடாது. பரவாயில்ல, குள்ளமா குண்டா இருந்தவ நல்லாத்தான் வளர்ந்திருக்கா. வசு ஆன்டி நல்லாத்தான் வளர்த்திருக்காங்க. மனம் அவன் கட்டுப்பாட்டையும் மீறி சிந்தித்ததை அவன் கண்டு கொள்ளவே இல்லை. அந்த கருணை இல்லத்தில் எப்போதும் இருக்கும் உற்சாகம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஏனோ தானோவென இருந்தாள் சம்யுக்தா. எப்போதும் அங்கிருக்கும் ஆதரவற்ற வயதானவர்களிடம் அவர்கள் பெயரை சொல்லி கிண்டலடிப்பவள் இன்று அமைதியாக இருந்தது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் சம்யு வீட்டினருக்கே வியப்பாக இருந்தது.
சந்தானம் வசுவை பார்த்து அவள் ஏதாவது சொன்னாளா என்று கேட்க அவள் இல்லை என்றாள். கேவி ஒரு பிரைட் கிரீன் சுடிதாரில் கலக்கி கொண்டிருந்தார். அங்கிருக்கும் தங்கம்மா என்ற 65 வயது பெண்மணியிடம் அவர் கட்டுப்பெட்டியாய் 9 கஜம் உடுத்தியதால் தான் அவர் கணவன் அவரை விட்டு சென்றார் என்று கூறி அவரையும் தன்னை மாதிரியே உடை உடுத்த சிபாரிசு செய்ததோடு மட்டுமல்லாமல் கூடவே 2 செட் சுடிதார் தன்னோடு எடுத்து வந்திருந்ததை கொடுத்தார். ராம் தனி உலகத்தில் இருந்தான். பார்த்த இடம் எல்லாம் ஒரே டாக்டராக தெரிந்தது. அவள் இப்போதுதான் 2ஆம் வருடம். இன்னும் முடிக்கும் வரை காக்க வைப்பாளோ? அதற்கு மேல் ஹவுஸ் சர்ஜன்சி, அப்புறம் ஏதாவது ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் என்று ஆரம்பித்தால் கல்யாணம் பண்ணி கொண்டு படிக்க சொல்லலாமா? அப்போது அங்கிருந்த சமையல்காரரும் மேனேஜரும் வர அவர்கள் அந்த இல்லத்தின் விதிமுறைப்படி வெள்ளை ஷர்ட் அணிந்திருந்தது அவனுக்கு என்னவோ டாக்டர் கோட்டாக தெரிந்தது. போதாததற்கு ஒரு முறை சமையல்காரரிடம், சொல்லுங்க டாக்டர் சுப்பிரமணியம் என்று வேறு உளறினான். அவனை வினோதமாக அவர் பார்க்க சும்மா என்று சமாளித்து வேகமாக அந்த இடத்தை விட்டு அகன்றான். இவன் தனி லோகத்தில் இருப்பதை சந்தானமும் வசுவும் கவனித்து கொண்டிருந்தார்கள். பெண்ணும் சரியில்லை, மகனும் என்னவோ பித்து பிடித்தாற்போல இருக்கிறான். மகள் செய்வதாவது பிருத்வியை சந்தித்ததால் என்று கொள்ளலாம், வசு நினைத்தாள். ஆனால் இந்த ராம் என்னவோ மாலை அந்த மெடிக்கல் காலேஜ் பெண்கள் வந்ததிலிருந்தே சரியில்லை. இவர் வேறு. நண்பர் மகள் டிக்கெட் வாங்க வேண்டும் என்றால் அந்த நண்பனையே கொண்டு வந்து கொடுக்க சொல்வதற்கென்ன? இப்படித்தான் வயசு பையன் இருக்கிற வீட்டில் இப்படி பல பெண்களை வர சொல்வதா? என்னவோ இதை விட்டால் மகன் பெண்கள் இருக்கும் திசையிலேயே தலை வைத்து படுக்காதது போல் சிந்தித்து கொண்டிருந்தாள். மணி வேறு ஆகிறது. இன்றிரவே கௌசியிடம் பேசி நடந்ததை சொல்லி பிருத்வியிடமிருந்து ஏதாவது நல்ல செய்தி தெரிகிறதா என்று கேட்க வேண்டும். என்னவோ பயமாக இருந்தது. இது நாள் வரை மகன் தன் சொல் பேச்சு கேட்பான் என்று நினைத்திருந்தது பொய்யாக போய்விடுமோ? முதலில் காரணமில்லா பயம் தோன்ற அவளுமே அன்று ஒன்றாமல் தான் இருந்தாள். இப்படி அவரவர்கள் தனி சிந்தனையில் உழல கேவிதான் எல்லோருக்கும் சேர்த்து கலக்கி கொண்டிருந்தார். எல்லா வயதானவர்களிடமும் பேசும் அவர் அங்கே இருந்த ஒரு ஓய்வு பெற்ற இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தியிடம் மட்டும் பேசவே மாட்டார். இவர் பேசும் ஆங்கிலத்தில் அவர் குறை கண்டுபிடிப்பவர் என்றதால். ஒருவாறு உணவை முடித்து வீட்டுக்கு வந்தபோது இரவு 10 இருந்தது. தூக்கம் வருகிறது என்று என்றைக்கும் இல்லாத திருநாளாய் மகனும் மகளும் 11 மணிக்கே தங்கள் அறைக்கு செல்ல வசு ஆச்சரியமாக பார்த்தாள். ஏதோ யோசனையில், ஆனால் ஒரு சிரிப்புடன் மேலே சென்ற மைந்தனை கவலையுடன் பார்த்தாள். அன்றிரவு சம்யு கனவில் ஒரு குதிரை யமஹாவை வேகமாக ஓட்டி வந்து ஒரு கருப்பு ரோஜா தோட்டத்தை நாசம் செய்தது. ராமோ கனவில் நல்ல சகதியில் அந்த பெயர் தெரியா பெண்ணுடன் ஒரு நாயோடு விளையாடி கொண்டிருந்தான். கேவி பாட்டி கனவில் அந்த இங்கிலீஷ் டீச்சர் இவரை கட்டாயப்படுத்தி 9 கஜம் புடவையை அணிய செய்ய தூக்கி வாரி போட்டு எழுந்தார். வசு தூங்கவே இல்லை. சந்தானமோ அவர் நண்பனிடம் தாங்கள் இருவரும் கூடிய சீக்கிரம் சம்பந்திகளாக போகிறோம் என்று சொல்ல வேண்டும் என்ற முடிவே செய்தார். இப்படியாக ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமாக கனவு வர அந்த நவரச இரவும் கழிந்து பொழுது செந்நிற கீற்றை தாராளமாக வாரி இறைத்து அந்த நாளில் புது உற்சாகத்தை வாரி வழங்க மேல்வானில் உதித்தது. காலை எழுந்தது முதல் வேலையாக அன்று பிருத்வியின் ஆபீஸுக்கு சென்று மன்னிப்பு கேட்டு அந்த பணம் கொடுத்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முடிவு செய்த பின்னர்தான் சம்யுவுக்கு நிம்மதியாக இருந்தது. குளித்துவிட்டு இன்டர்காமில் அழைத்த கேவியிடம் தனியாக ஜிம்முக்கு போக சொல்லி தனக்கு ஒரு வேலை இருப்பதாகவும் அது முடித்துவிட்டு அங்கே நேரே வருவதாகவும் சொன்னாள். ஜாக்கிங் முடித்து வந்த மகனிடம் ஜாடை மாடையாக கேட்டும் ஒன்றும் பெயராததால் சம்யு நேற்று என்னவோ போல் இருந்தாள் என்றும் பிருத்வியுடனான சந்திப்பை பற்றி சொல்லி அவளிடம் பேச சொன்னாள் வசு. நேரே சம்யுவின் ரூமுக்கு வந்தவனிடம் முதல் நாள் நடந்தது முழுதும் சொல்லி தனது தப்பினால்தான் என்று சம்யு ஒத்துக்கொண்டாள். அது சரி, யாரது இந்த பிருத்விராஜன்?
கார்டு எல்லாம் வாட்ச்மேனிடம் கொடுத்து விட்டு போயிருக்கார் ராம். அப்பாவிடம் பேச வந்தானா, இல்லை நீ வர சொல்லி இருந்தாயா என்று கேட்டாள். ஏன் சம்யு, உன்னை அவ்வளவு இம்ப்ரெஸ் செய்தானா அவன்? என்னோட சேம் பேட்ச், வேற காலேஜ். எனக்கும் அவனுக்கும் காலேஜ் காலத்துல ஒத்தே வராது. ரொம்ப ரோஷக்காரன். யூஎஸ்ல காலேஜ்ல சீட் கிடைத்தும் ஸ்காலர்ஷிப் முதலில் கிடைக்கல என்று போகாமல் இங்கேயே வேலை செய்ய ஆரம்பித்தான். அப்பா கம்பெனியில கூட இன்டர்வியூ கார்டு அனுப்பினாங்களாம். ஆனா பிடிவாதமா வரலை. வெரி பிரில்லியன்ட். நம்ம ரெண்டு வீட்டுக்கும் இருக்கிற தகராறுனால வரலை போல இருக்கு என்று ஆரம்பித்து இருவர் அம்மாக்களும் சிறு வயது தோழிகள் என்பதில் இருந்து தொடங்கி இருவர் அப்பாக்களுக்கும் இடையிலான கௌரவ சண்டைகள் முதல் எல்லாம் சொன்னவன் இருவர் தாயும் ஆசைப்பட்டதை சொல்லாமல் விடுத்தான். ஏற்கனவே சம்யு குழம்பி இருக்கிறாள். அதுவாக கனைந்தால் சரி. நான் இதை சொல்லி இதனால் அவள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்று நினைத்ததே அதற்கு காரணம். சரி, நீ அப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பணம் கொடுத்து அனுப்புனதும் தப்புதான். என்ன ஆச்சு உனக்கு? அப்படியெல்லாம் அவசரப்பட மாட்டியே. சரி விடு, நீ ஒன்னும் போக வேண்டாம். நானே அவனோட ஆபீஸ்ல அவனை பார்த்து சொல்லிடுறேன் என்று சொல்ல அவள் மறுத்தாள். இல்லை ராம், அது தப்பு. ஏற்கனவே அந்த வாட்ச்மேன் அண்ணாவிடம் பணத்தை கொடுத்தனுப்பி ஒரு முறை தப்பு செய்தாகிவிட்டது. நானே போகிறேன். ஆனால் நேத்து எதற்காக வந்தார்? அவளது மரியாதை பன்மையை கண்ணுற்றவன் மனதில், ராத்திரிதான் அம்மாவோட ஆசை ஒன்று கூட நிறைவேறாது என்று இருந்தோம். பரவாயில்லை, சம்யு கேஸில் அது கைகூடும் போல தெரிகிறதே என்று நினைத்து, என்னோட பர்த்டேக்கு கௌசி ஆன்டி மைசூர் பாக் கொடுத்து விட்டிருந்தாங்க, அதை கொண்டு வந்தான் என்று சொல்ல சம்யு மனதில் பிருத்வியின் மீது மதிப்பு கூடியது. ராமை காலேஜ் காலத்தில் இருந்தே பிடிக்காது. தன்னுடைய அப்பா வேறு, அவர்களை அவமானப்படுத்தி இருக்கிறார். இருந்தும் தன் அம்மா ஆசைப்பட்டாள் என்ற ஒரே காரணத்திற்காக இவ்வளவு தூரம் வந்து இதே ராமுக்காக அந்த மைசூர் பாக் கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் என்றால், சி சம்யு, நீ வேற அவரை இன்சல்ட் பண்ணி இருக்க. அப்போதும் கொஞ்சம் கூட கோபப்படலையே, நிதானமா தானே இருந்தார். இந்த கேவியை பார்த்து நானே லூசு பாட்டின்னு சொல்லி இருக்கேனே. நான் வேறு கண்ணுக்கு தெரியாத ரோச கொஞ்சி அவமானமாக இருந்ததால் முகம் சிவக்க, அந்த முக சிவப்பு வேறு எதையோ உணர்த்த அவளை ஒரு யோசனை பார்வை பார்த்தவாறே விட்டு சென்றான் ராம். குளித்து கீழே நேரே சமையலறைக்கு வந்த பெண் தன்னிடம் தினமும் கழுத்தை கட்டி கொண்டு செல்லம் கொஞ்சுபவள் இன்று வெறுமனே ஒரு குட் மார்னிங் மட்டும் சொல்லியது வசுவுக்கு வியப்பளித்தது என்றால், அதற்கடுத்து அங்கே மேடை மீது இருந்த எதையோ தேடி அது இல்லாமல் அங்கே இருந்த ஒவ்வொரு கேபினெட்டாக பார்த்து இருக்கிற எவர் சில்வர் டப்பாக்களை எல்லாம் ஏதோ சம்பந்தமில்லாமல் பேசியவாறு எடுத்து கடைசியில் ஒன்றை திறந்து முகம் விகசிக்க நின்ற பெண்ணை பார்த்து அவளுக்கு விழிகள் தெரித்து விழுந்தன. காலையில் ஸ்வீட் என்றால் அருகில் கூட வராத பெண், அதுவும் மைசூர் பாக் என்றாலே அது மைசூரில் இருக்கிறவர்கள் சாப்பிடட்டும், எதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ற விதண்டாவாதம் செய்பவள் இன்று அவளாக கையில் இரண்டை எடுத்து ஒன்றை வாயில் போட்டு கண் மூடி நிதானமாக அதை அனுபவித்து சாப்பிடுவதை பார்த்த வசுவுக்கு வயிற்றில் குளிர்ச்சி பரவியது. ஏனென்றும் புரிந்து அவள் மனதையும் குளிர்வித்தது. அப்போது வந்த கேவியிடம் இதை கண்ணால் ஜாடை காண்பிக்க அவரும் பேசாம இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று சைகையால் தெரிவித்தார். வசு, இன்னைக்கு எனக்கு ஓட்ஸ் உப்மா பண்ணிடு, எனக்கு பூஸ்ட் வேணும் என்றதும் வசு விழித்தாள். இது என்ன, தினமும் காஃபி சாப்பிடுபவர் இன்று பூஸ்ட் கேட்கிறாரே என்று. அத்தை, பூஸ்ட் இல்லையே. அட, சக்தி வேணும்னு சொன்னம்மா. இன்னைக்கு அந்த ஸ்ரீ, அதான் அந்த ஹாட் பாடி என்னவோ காட்பாடி மாதிரி நினைத்து புதுசா என்னை ஒரு நூல் ஃபேக்டரி மேல ஏத்த போறானாம். நிறைய எனர்ஜி சாப்பிட்டு விட்டு வான்னு சொன்னான் பையன். ஆளு செம ஸ்மார்ட். கல்யாணம் ஆகிருச்சு. இல்லாட்டி நம்ம சம்யுவுக்கு கூட பார்த்திருக்கலாம். நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் உறுப்பினர் கட்டணமே இருந்திருக்காது வாழ்நாளுக்கும். அது என்ன நூல் ஃபேக்டரி என்று வசு விழிக்க,
கேவி சம்யூபுரம் திரும்பி, ஹே சாம், குட் மார்னிங் பேபி, யூ நோ த்ரெட்மில் டுடே? கேட்ட பாட்டியை வாயில் மைசூர் பாக்கோடு முறைத்து இரு என்று சைகை காண்பித்து அதை சாப்பிட்டு முடித்து, பாட்டி அது த்ரெட்மில் இல்ல, ட்ரெட்மில். மா, இந்த பாட்டி இனிமேல் ஒரு வார்த்தை இங்கிலீஷ் பேசினா அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், ரொம்ப மானத்தை வாங்குறாங்க என்றதை கேட்டுக்கொண்டே வந்தராம். சம்யு, இதாவது பரவாயில்ல, இப்படித்தான் போன வாரம் இந்த அம்மா தான் நான் கடைக்கு போகும்போது பாட்டியோட கண்ணாடியை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவங்களும் வரேன்னாங்க. இந்த வயசுல இவங்களுக்கு ரேபன் கிளாஸ் கேக்குதா, அதுவும் அதுல 5 ஃபோக்கல் வேற வருமானு கேட்டு மானமே போச்சு. அதாவது பரவாயில்ல, அப்படியே லேண்ட்மார்க் போனேன். கார்லயே இருன்னு சொல்லியும் இல்ல வருவேன், எனக்கு மில்க் ஷேக் வேணும்னு கூட வந்துட்டு கடையில 2 மில்ஸ் அண்ட் பூன் புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு கடைசி 2 பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு சத்தமா, ராம் இதுல இங்கிலீஷ் சரியா புரியவே இல்ல, இதுக்கு கார்னர் நோட்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கொஞ்சம் தேடிப்பாருன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற சேல்ஸ் லேடிஸ் மட்டும் இல்ல, மத்த ஜென்ஸ் கடையில சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இப்ப சொல்லு, உன்னை விட எனக்குத்தானே நிறைய மானம் போச்சு என்று எரிச்சலுடன் சொன்னான். இப்படி மானத்தை வாங்கறதுக்குத்தான் எங்களோட கங்கணம் கட்டிட்டே வரீங்களா பாட்டி என்று சம்யு கோபமாக கேட்க, கேவி கூலாக அனைத்தையும் துடைத்து போட்டு, மீ லைக் பையிங் ஸ்கை, இஃப் யூ டூ லைக் யூ பை மை ஸ்கை என்ற கண் சிமிட்டி சொல்ல, அண்ணன் தங்கை இருவரும் தலையில் கையை வைத்து அம்மாவை பரிதாபமாக பார்க்க வசு சத்தமாக சிரித்தாள். அனைவரும் டைனிங் டேபிளில் வந்து காலை பிரேக்ஃபாஸ்டை சாப்பிடும்போது சந்தானம், ராம் இன்னைக்கு காலையில ராமச்சந்திராவுக்கு போறியா என்று கேட்டு அவனை அதிர வைத்தார். திடுக்கிட்டு நிமிர்ந்தவனை பார்த்து கண்ணை சிமிட்டு கொண்டே, சாரி, அங்க பக்கத்துல தானே நம்ம புரோக்கர் ஏதோ இடம் சொன்னான்னு சொன்னேல்ல, அத சொல்றேன் என்று சொல்ல அவன் வேக பெருமூச்சு ஒன்றை வெளியேற்ற வசு குழம்பினாள். கேவி இப்போது ஓட்ஸை சாப்பிட்டு முடித்திருக்க மகனிடம், சுந்தரா உன்னோட ஃப்ரெண்ட் அதான்பா அந்த சிவசேகரன் லண்டன்லேயே செட்டில் ஆயிட்டானே, அவனோட மகனுக்கு நம்ம சம்யுவை பார்த்தா என்ன என்று ஆரம்பிக்க வசு அதிர சந்தானம் முழித்தார். ராம் கேள்வியோடு சம்யுவை பார்க்க அவள் அதிர்ச்சியில் உறைந்து தலையை நிமிரவே இல்லை. அவளுக்கு மட்டும் நெற்றிக்கண் இருந்திருந்தால் கேவியை எரித்திருப்பாள். அங்கே சம்யுவிற்கே நிமிர்த்து பார்க்கவே எரிச்சலாக இருந்தது. இப்போது இந்த லண்டன் மாப்பிள்ளை பற்றி யார் கேட்டார்கள்? இந்த பாட்டியை கிண்டல் செய்தால் போட்டு குடிக்கிறாரோ? மனதை கட்டுப்படுத்தி தலையை தூக்கி பாட்டியை முறைத்தாள். அப்படியே பார்வையை சுழல விட்டவளின் கண்களில் வசுவின் வெளிரிய முகம் தென்பட இவள் முகத்தில் அமைதி வந்தது. சரி, என்னை அம்மா ஒரு நாளும் லண்டனில் கட்டி கொடுக்க சம்மதிக்க மாட்டாள், என்ன சொல்கிறாள் என்று பார்க்கலாம் என்று அமைதியாக அடுத்த விள்ளல் இட்லியை வாயில் போட்டாள். அத்தை, இப்ப எதுக்கு லண்டன்ல ஆரம்பித்த ஆட்சேபனை மாமியாரின் ஒரு கண் பார்வையில் அடங்கிற்று. சரி, சம்யுவின் மனதில் என்ன இருக்குது என்று அறியத்தான் இப்படி செய்கிறார் என்று புரியவே வசு சந்தோஷமாக கணவர் பக்கம் திரும்பி, நீங்க போன் செய்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்று ஆரம்பிக்க மேஜை கடியில் கேவி இவள் தொடையில் நறுக்கென்று கிள்ளவே அதையும் சொல்வதை நிறுத்தி மாமியாரை பரிதாப பார்வை பார்த்தாள். இதற்குள் சற்று சுதாரித்த சந்தானம் என்றும் இல்லாமல் அம்மா இப்படி கேட்டதும் உடனே மனைவி எதிர்ப்பு எப்போதும் போல் தெரிவிக்க தொடங்கியது. உடனேயே அதை விடுத்து இவரை பேச சொன்னதையும் கணக்கில் எடுத்து இருவரையும் மாறி மாறி பார்த்தார். வசு இப்போது அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்துவிட்டது என்று உணர்ந்து மாமியாரை என்ன செய்வது, இப்படி சொதப்பி விட்டேனே என்று பார்க்க கேவி மகனிடம், அவ கிடக்கிறா, உன் ஃப்ரெண்டு கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுவா, வேற என்ன தெரியும், அந்த சேகர் தான் ரொம்ப வருஷமா அங்கேயே ஏதோ நகைக்கடை வச்சிருக்கான் இல்ல, பையன் கூட அவங்க கடையை பார்த்துக்கிறதா சொன்னியே, அந்த தம்பியை நம்ம சம்யுவுக்கு பார்க்கலாம் சுந்தரா, இன்னைக்கே நல்ல நாள், பேசிடு, இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி நம்ம பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம நம்ம கிட்டே வச்சுட்டு இருக்க முடியும், நம்ம உறவுக்காரங்களும் என்ன
உங்க பொண்ணுக்கு கல்யாணம் காட்சின்னு ஒன்றும் இல்லையான்னு ஜாடமாடியா விசாரிங்கிறங்கப்பா. அதான் சொல்றேன், நம்ம சம்யுவோ ஃபாரின் மாப்பிள்ளை சரின்னு அன்னைக்கே சொன்னாளே, என்ன சம்யு சரிதானே என்று அவளையும் ஆட்டத்தில் இழுக்க அவள் ராமை ஒரு வரையறுக்க முடியாத பார்வை பார்த்துவிட்டு பாட்டிப்புறம் திரும்பி, இப்ப என்ன அவசரம், என்னை வீட்டை விட்டு துரத்திட்டா உங்களுக்கு ஜிம் பார்ட்னர் இல்ல பாட்டி என்று நிலைமையை சகஜமாக்க முயன்றாள். நல்லா இருக்கே, நான் என் ஃபிகரை மெயின்டைன் பண்ணணும்னு உன்னை மாதிரி ஒரு நல்ல ஃபிகரை வீட்டிலேயே யாருக்கும் உபயோகம் இல்லாம வச்சிருக்க முடியுமா என்ற பேத்தியை பார்த்து கண்ணடிக்க வசு வந்த சிரிப்பை வாயை துடைக்கிற சாக்கில் மறைத்து கொண்டாள். ராமுக்கும் ஏதோ புரிவது போல் இருந்தது. சம்யு என்ன சொல்கிறாள் என்று அவள் புறம் திரும்ப, நல்ல வேளையாக அவள் ஏதும் சொல்ல தேவையின்றி சந்தானமே, மா சேகருக்கு 2 பிள்ளைதான். ஒரு பிள்ளை 4 வருஷம் முன்னாடி அவனோட வெள்ளைக்கார செக்ரட்டரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அடுத்த பிள்ளை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்து இப்பதான் +1ஓ +2ஓ படிக்கிறான். இதுல யாருக்கு சம்யுவை கொடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க? யாரா இருந்தாலும் என்னையும் சேகரையும் உள்ள பிடிச்சு போட்டுடுவான். முதல் பையனை கேட்டால் அவன் பொண்டாட்டிய அந்த நல்ல காரியத்தை செய்வா. 2வது பிள்ளையை கேட்டால் அது பால்ய விவாகம் அம்மா, சட்டப்படி குற்றம். அப்புறம் அப்படி என்ன உங்களுக்கு எங்க மேல கோவம்? என்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க என்றார். தொண்டையில் இருந்த இட்லி வேகமாக இறங்கியது சம்யுவுக்கு. குரலும் வெளியே உற்சாகமாக வர, பாட்டி அந்த ஸ்வீட்டை எடுங்க, எனக்கு இன்னைக்கு சட்னி ஒரே காரமா இருக்கு, இந்த ராணிகிட்ட சொல்லி காரத்தை குறைக்க சொல்லுங்கம்மா என்றாள். அப்பாவிடம் திரும்பி, டேட் இன்னைக்கு அந்த நியூ ஸ்ட்ராட்டஜி ஒன்று செயல்முறைக்கு கொண்டு வர பிளானை இன்னமும் 1 வாரம் தள்ளி வைக்கலாம்னு இருக்க. அந்த என்கேஜ்மெண்ட் மாடல் சரியா டிஃபைன் செய்யலை, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் மீண்டும் சரி பார்க்கணும். ஆல்சோ நேத்தே நம்ம சிஸ்டம்ஸ் நோட்டீஸ் பண்ண ரொம்ப ஸ்லோவா இருந்தது. ராம் நீ கூட சொன்ன இல்ல, அந்த சென் குப்தா என்னதான் செய்யறார்? எவ்வளவு நாள் தான் நம்ம ஃபயர் வால் எல்லாம் டிசபிள் பண்ணி வச்சிருப்பார்? பேச்சை சாமர்த்தியமாக தொழில் புறமும் திருப்ப சந்தானமும் மகனை பார்த்தார். ஐ டோன்ட் நோ டேட், ரொம்பவே குழப்பமா இருக்கு. நிறைய பக் ஃபிக்ஸஸ் அப்ளை செஞ்சாச்சு. இது இன்னும் 2 தடவை தொடர்ந்தா நம்ம பூரா நெட்வொர்க்கும் டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருக்கும். சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஒரு ஃபுல் டீம் இதுக்குன்னே பிரத்யேகமா கூட்டி இருக்க. இன்றாவது அதை சால்வ் செய்யறாங்களான்னு பார்ப்போம். இதை கண்டுபிடிக்கிறதுல தான் அந்த பிருத்வி எக்ஸ்பர்ட். பிருத்வி என்று சொல்லும் போதே சம்யுவின் காது நுனி சிவந்து அது முகத்தில் பரவா வண்ணம் தட்டை குனிந்து பார்த்து அரைத்த சட்னியில் உப்பு தூளை தேடினாள் சம்யு. பிருத்வி என்றவுடன் வசுவின் முகமும் பிரகாசமுற சடக்கென்ற கணவரை பார்க்க அவர் அவளை பார்த்து கொண்டே, சரியான திமிர் பிடிச்சவராம் அவன். அவனோட திறமை தெரிஞ்சுதான் அவனுக்கு தனியா கொரியர் மூலமா இன்டர்வியூ கார்டே அனுப்ப சொன்ன. அதுக்கு ரெஸ்பாண்ட் கூட செய்யலையே. அவனோட அப்பாவுக்கு இருக்கிற திமிரு 2 மடங்கு பிள்ளைகிட்டையும் இருக்கு. சொல்ல அம்மா மகள் 2 பேருடைய முகமும் ஆறிப்போன பூரி மாதிரி சப்பென்று விழுந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.